பிள்ளைகளை கவனியுங்கள், உங்களுக்கு விடை கிடைக்கும். பிள்ளைகளை நேசியுங்கள், உங்களுக்கு விடை கிடைக்கும். அவர்களே சொல்லித் தருவார்கள் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களை எப்படி நாம் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை அவர்களே சொல்லித் தருவார்கள். குழந்தைங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவை விட்டுட்டு அவங்க கிட்ட என்ன பாசிட்டிவ்லாம் இருக்குதுன்னு பாருங்க, உங்களுக்கு விடை கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்கள் பிரதர் அருள் பேசுறேன். தொடர்ந்து என்னுடைய காணொலியை பார்த்து வருகிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சந்தேகங்கள் நிச்சயமாக தெளிவாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு வரும் சந்தேகங்கள் எனக்கும் வரும். இந்த உலகத்தில் அனைவருக்கும் கிட்டத்தட்ட எல்லா எண்ணங்களும் எல்லாருக்குள்ளும் வந்து போகும். அதை யார் எடுத்து எப்படி பயன்படுத்துகிறார்களோ அது அப்படி அவர்களுக்கு செயல்படும். இன்றைக்கு அநேகர் என்னிடத்தில் கேட்டிருந்தது காரணத்துக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களோட மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று தீர்மானித்திருக்கிறேன். அதாவது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு எல்லாரும் சொல்றது பேரண்ட்ஸ். புரிஞ்சிருக்கும். பெற்றோர்கள், பிள்ளைகளை பெற்றவர்கள் குழந்தையா இருக்கும்போது கொஞ்சி 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 அந்த குழந்தைய வளர்த்துட்டு கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தையுடைய செயல்கள் நமக்கு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, தேவனாகிய கர்த்தரும் இந்த மனிதனை ஏன் படைத்தேன் என்று மனஸ்தாபப்பட்டார் என்று வேதத்தில் வாதித்திருப்போம். நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த மனிதனை ஏன் படைத்தேன் என்று தேவனாகிய கர்த்தரே வேதனைப்பட்டிருக்கிறார். ஸோ நீங்களும் நானும் வேதனைப்படுவதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. தேடுங்கள், கண்டடைவீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தை உனக்காகவே கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளை கீழ்ப்படியவில்லை, என் பிள்ளை மதிக்கவில்லை, என் பிள்ளை படிக்கவில்லை, என் பிள்ளை இப்படி லைனா அந்த குழந்தைங்க மேல நமக்கு இருக்கிற ஃபுல் நெகட்டிவான விஷயங்களை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கணும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. எந்த அளவுக்கு ஒரு டார்ச் லைட் நம்ம கையில் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த டார்ச் லைட்டை தான் ஃபோக்கஸ். டார்ச் லைட் தான் ஃபோக்கஸ். இருட்டில் இருக்கும்போது எந்த பக்கம் எந்த பொருள் மேலே உங்கள் டார்ச் லைட் அடிக்கிறீங்களோ அந்த பொருள் நல்லா தெரியும். அதை விட்டுட்டு ஒருவேளை உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி இருக்கிற இடத்துல லைட் அடிச்சிங்கன்னா தண்ணி தெரியும். அடுத்தது வேற ஒரு பொருள் வேணும், அப்போ இன்னொரு பக்கம் திருப்பினீங்கன்னா அந்த பொருள் தெரியும். எந்த பக்கம் திருப்புறீங்களோ அந்த பொருள் தெரியும். குழந்தைகிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? குழந்தை கீழ்ப்படியணும், குழந்தை உங்களுக்கு அன்பாக இருக்கணும், நல்லா படிக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும், உண்மையாக இருக்கணும், நல்ல உயர்வு அடையணும், ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கணும். இதுதானே எல்லா பேரண்ட்ஸும் விரும்புறது. எல்லா பந்தயத்திலையும் குழந்தைங்க ஜெயிக்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சின்னதில் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இயற்கையாக வர விஷயம் மியூசிக் எனக்கு வந்திருக்கு. எனக்கு அது என்னன்னு தெரியாது, ஆனால் இயற்கையாக வரும். எதை எடுத்தாலும் வீட்டில் இருக்கிறத மொத்தத்தை எடுத்து போட்டு டம்ளரு, இந்த கிண்ணம் எல்லாத்துலேயும் வச்சுட்டு அதில் ஸ்பூனு கையில் வச்சுக்கின்னு அதில் எல்லாத்தையுமே டப்பு 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 டப்புன்னு தட்டிட்டு நான் பாட்டு இருப்பேன். வீட்டில் ஜெப கூட்டம் நடக்கும் போதும் அதை எடுத்து வச்சு நான் பாட்டுன்னு தட்டினே இருப்பேன். இது அப்படியே எனக்குள்ள மியூசிக் இருக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அதை என் பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை டெவலப் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் பேரண்ட்ஸ் பார்க்கலன்றதுனால நான் விட்டு இல்லை, எனக்குள்ள இருந்த திறமையை நானே அதை மீண்டும் மீண்டும் டெவலப் பண்ணேன். இது எதுக்கு இந்த விஷயம் சொல்றேன்னா, பிள்ளைகளை கவனியுங்கள், உங்களுக்கு விடை கிடைக்கும். பிள்ளைகளை நேசியுங்கள், உங்களுக்கு விடை கிடைக்கும். அவர்களே சொல்லி தருவார்கள் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களை எப்படி நாம் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை அவர்களே சொல்லி தருவார்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே
நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்ச் லைட்டை அடிக்கிறது போல் குழந்தைங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவை விட்டுட்டு அவங்கக்கிட்ட என்ன பாசிட்டிவ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கு விடை கிடைக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய செய்திகள் என் மூலமாய் ஆவியானவர் உங்களுக்கு உரைக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் அற்புதங்களை செய்வார். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.